வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி சோயாபீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான சோயாபீன்ஸ் வாங்கி உரித்து வச்சுருக்கேன். இப்போ பயறு எனக்கு ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஃப்ரெஷ் பீன்ஸுங்கிறதுனால நம்ம இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. காஞ்ச பீன்ஸாக இருந்தால் தான் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வைக்கணும். இதை முதல்ல நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக விடலாம். இந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இனி பயிருக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு வேக விடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே வேக விட்டோம்னா பயிறு குழஞ்சி போயிடும். நான் இப்போ 2 விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். இது வெந்துகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 பீஸ் அளவுக்கு தேங்காய் சில், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது 3ஐயும் நல்லா மிக்சியில் எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பயிர் நல்லா உடையாமல் ஆனால் நல்லா உள்ளே வெந்துருச்சு. இனி நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குவேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இது 3 போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். முதல்ல கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, இது 2 நல்லா பொரியட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை சத்தம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்க்கணும். மிக்ஸி ஜாரிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதோட சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம சோயாபீன்ஸ்லேயே வேக வச்ச தண்ணி இதோட சேர்த்து தான் சமைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கலவையை கொதிக்க விடுவோம். கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சோயாபீன்ஸை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கிடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சோயாபீன்ஸை சேர்த்துடலாம். நம்ம சோயாபீன்ஸ் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் உப்பு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு, காரம் கூட தேவைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டு நல்லா தண்ணி சத்து வற்றினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நமக்கு நல்லா தண்ணி சத்து வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி சோயாபீன்ஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள். இது தயிர் சாதம், பருப்பு சாதம், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.